சரி, சிரிச்சது போதும். நீ எப்பா கல்யாணம் பண்ண போற? கல்யாணம்னா சும்மாவா? ட்ரெஸ், மண்டபம், இன்விடேஷன், சாப்பாடு, இப்படி எவ்வளோ செலவு இருக்கு. முக்கியமா நகை சேர்க்கணும், அதுக்கே நாளாகும். யா, மாப்பிள்ள வீட்டுல வரதட்சணை கேட்டாங்களா? அவங்க நேரடியா கேட்கல, நீங்க போடுறத போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மூத்த மருமக என்பது பவுன் போட்டுட்டு வந்தாலாம். அப்ப நான் அதைவிட அதிகமாதான போடணும். இல்லாட்டி எப்படி என்ன மதிப்பாங்க? ஓஹோ, மறைமுகமான வரதட்சணையா? இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்பாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் பெண் வீட்டு சீர், அந்த சீர், இந்த சீர்னு கேட்பாங்க. பணமா கொடுக்கறது மட்டும் வரதட்சணை இல்ல, பொருளா உணவா கொடுத்தாலும் வரதட்சணைதான். கல்யாண அன்னைக்கு பொண்ணு வீட்டு சாப்பாடு, அடுத்தது தனியா மாப்பிள்ள வீட்டு வலிமா, இதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ் குரான்ல சொல்றான், பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். திருமணம்னா ஆண் மட்டும்தான் செலவு செய்யணும், அவன்தான் மகர் கொடுக்கணும், அவன்தான் வலிமா விருந்தும் கொடுக்கணும். ஆனா ஆண்கள் மகர குறைவா கொடுத்துட்டு வரதட்சணைய அதிகமா வாங்குறாங்க. இது பெரும் தண்டனைய பெற்றுதரும். சில பேர் கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, அதுக்கும் மேல தெரு தெருவா போய் பிச்சை எடுத்து வரதட்சணை கொடுக்குறாங்க. தன்னுடைய மானம், நிம்மதி, செல்வம், இப்படி எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுறாங்க. இன்னும் முக்கியமா வரதட்சணைனாலதான் பெண் குழந்தைகளை கொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. தந்தை தன்னுடைய மகளை மிகவும் மோசமான முறையில் அடித்து மிருகத்தை விட கேவலமா அவளுடைய சதையை கடித்தெடுத்து கொன்னுர்கான். சொந்த குழந்தைய கொல்லதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்து? ஏண்டா அவளை கொலபண்ணனு போலீஸ் விசாரிக்கும்போது அவ எப்படியும் பெருசாகி கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்றதுக்கு நான் இப்போ கொல்றதே நல்லதுன்னு சொல்லிருக்கான். ஆமா, வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணவங்க ஏராளம். இதுக்கு என்னதான் தீர்வு? அல்லாஹ்வுடைய கட்டளைய பின்பற்றினாலே போதும். ஆண்கள் தான் மகர் கொடுக்கணும், கொடுத்த மகர திரும்ப பெறக்கூடாது. மனைவியருக்கு நீங்கள் கொடுத்தவற்றிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப பெறுவதற்கு அனுமதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தியை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் விடுங்கிக் கொள்ளாதீர்கள். அக்கிரமமாகவும் பெரும் குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்கிறீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். ஆண் கொடுத்த மகரையே திரும்ப பெறக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லும் போது எப்படி பெண்ணிடமிருந்து அவனால வரதட்சணை வாங்க முடியும்? நீ கொடுத்ததையே நீ அவள்கிட்ட திருப்பி கேட்க கூடாது. அப்ப எப்படி பொண்ணு வீட்டுல இருந்து உன்னால கேட்க முடியும்? பொண்ணு வீட்டுல இருந்து பிச்சை எடுத்து திருமணம் செய்யற மாப்பிள்ளையா உனக்கு வேணும்? அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே நமக்கு வேண்டாம். பெண்கள் செய்யற தப்பே இதுதான். மாப்பிள்ள அழகாயிருக்காரு, வசதியாயிருக்காருன்னு திருமணம் பண்ணிருவாங்க. ஆனா அவரிடம் மார்க்கம் இருக்கான்னு பாக்குறது இல்ல. வரதட்சணை என்ற பெயரில் பிச்சை எடுக்கிற மாப்பிள்ளைய திருமணம் செய்யாதீங்க. மகர் கொடுக்குற மாப்பிள்ளைய திருமணம் செய்யுங்க. பெண் வீட்டுல விருந்து வைக்க சொல்ற மாப்பிள்ளைய திருமணம் செய்யாதீங்க. எல்லா செலவுக்கும் அவங்களே பொறுப்பேற்று வலிமா விருந்து கொடுக்குற மாப்பிள்ளைய திருமணம் செய்யுங்க. அப்போ பெண் வீடும் மாப்பிள்ள வீடும் சேர்ந்து விருந்து கொடுக்கலாமா? மாப்பிள்ள மட்டும்தான் திருமண விருந்து கொடுக்கணும்னு எப்படி சொல்ற? கூடாது. ஆண்டான் வலிமா விருந்து கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிருக்காங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்து வந்தபோது நபி அவர்கள் அவருக்கு என்ன மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பேரீச்சங்கொட்டை எடைக்கு தங்கம்னு பதில் சொன்னாங்க. நீ ஒரு ஆட்டையாவது அறுத்து விருந்து குடுன்னு நபியவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களே தவிர பொண்ணு வீட்டுல எவ்வளோ நகை போட்டாங்கன்னு கேட்கல. அதே மாதிரி நீ ஒரு ஆட்டை அறுத்து வலிமா குடுன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சைனப் ரலியை திருமணம் செய்யும் போது ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தாங்க. சஃபியா ரலியை திருமணம் செய்யும் போது பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, நெய் போன்றவற்றை கலந்து ஹைஸ் எனப்படும் எளிமையான உணவை தயாரித்து மக்களுக்கு விருந்தளித்தாங்க. பெண் வீட்டுல திருமணத்திற்கு விருந்து கொடுத்ததா எந்த ஹதீஸும் இல்ல. அது மட்டுமில்லாம ஆண்டான் வலிமா கொடுக்கணும்னு சொல்லும் போதே பெண் வீட்டார் மணவிருந்து கொடுக்க கூடாது என்ற கட்டளை அதுல அடங்கிரும். நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா வரதட்சணை வாங்காதீங்க. பெண்களா இருந்தீங்கன்னா வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளைய திருமணம் செய்யாதீங்க. மிக முக்கியமா மக்களாகிய நாம வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் அங்க போய் சாப்பிடதான் செஞ்சேன், இது ஒரு தப்பான்னு கேட்பாங்க.
எல்லாரும் போய் கலந்து கொள்ளும் போது அவங்க வாங்குற வரதட்சணை ஒரு தப்பாவே தெரியாது. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை உங்கள் கரத்தால் தடுங்கள். முடியாவிட்டால் நாவால் தடுங்கள். அதுக்கும் முடியாவிட்டால் உங்கள் உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்குங்கள். இதுதான் இறைநம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. நம்மளால மனதால கூட அதை வெறுத்து ஒதுக்க முடியாட்டி நம்ம இறைநம்பிக்கையாளர்னு சொல்றதுக்கு தகுதியே இல்ல. ஆமா, நம்ம மாறாமிருந்தா இந்த சமுதாயம் எப்படி மாறும்? நீ சொன்ன மாதிரியே வரதட்சணை வாங்குற மாப்பிளைய திருமணம் செய்ய வேண்டாம், பெண் வீட்டுல விருந்து வைக்க வேண்டாம், எல்லாம் சரிதான். ஆனா எப்படி இருந்தாலும் என் வீட்டுல எனக்கு நகை போட்டுதான ஆகணும். இல்லாட்டி எனுமா வாப்பாவதான எல்லாரும் தப்பா பேசுவாங்க. சொந்த பிள்ளைக்கு நகை போட்டு கொடுக்கலேன்னு மக்களை என்றைக்குமே திருப்திப்படுத்த முடியாது. குறை சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி போதும். அவங்க அப்படி சொல்வாங்க, இவங்க இப்படி சொல்வாங்கன்னு நினைச்சே பல பேர் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பொண்ணுக்கு நகை போட்டு கொடுக்குறாங்க. இவங்கள பாவத்தின் பக்கம் தள்ளுறதே இந்த மக்கள்தான். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கான்னு பார்த்தா போதும். இந்த மக்கள் எப்பதான் மாறுவாங்களோ? பிறர் தப்பு செய்யறதுக்கு நம்ம எதுக்கு காரணமாயிருந்து பாவத்தை சம்பாதிக்கணும்? குறை சொல்லாம வாய மூடிட்டு இருந்தாதான் என்னவா? குறை சொன்னா சொல்லட்டு, நம்மள்ட்ட இருக்கிறத போட்டா போதும். ஆமா, சில பேர் தவ்ஹீத்னு வாய் அளவுல சொன்னாலும் கூட பொண்ணு நிறைய நகை போட்டிருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருந்தா நல்ல இருக்கும்னு பாப்பாங்க. ஏன்னா எல்லா நகையும் அவளுக்கு தானே போகும். என் மருமக இவ்ளோ நகை போட்டுட்டு வந்தான்னு சொல்றதுல ஒரு பெருமை. யாரும் மார்க்கத்தை பாக்குறதில்ல. நகை இருக்கா பணம் இருக்கான்னு தான் பாக்காங்க. அல்லாஹ் எண்ணங்களை தான் பாப்பான். எண்ணத்தை பொறுத்துதான் கூலி வழங்கப்படும். இந்த மக்கள் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? திருந்தாத ஜென்மங்கள். ஆமா, எல்லாம் தெரிஞ்சும் கூட அல்லாவின் மீது பயமில்ல. என்ன செய்ய? இன்ஷா அல்லாஹ் வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ்.